எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஆர்யா அவர்களுடைய நடிப்பில் தேட்டரில் வெளியாகிருக்கிற மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூக்ளியர் டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த நியூக்ளியர் டிவைஸை வந்து ரொம்ப வருஷமாக சரத்குமார் சார் வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு இந்தியன் ரா ஏஜென்ட்டு. இப்போது இந்த நியூக்ளியர் டிவைஸை வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. அதோடு சேர்ந்து நம்ம ரா ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய சரத்குமார் சாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இப்போ இந்தியாவில் G20 மாநாடு நடக்க போது வெளிநாட்டில் இருந்து மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வராங்க. இப்போ ரா ஏஜென்ட்டுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த நியூக்ளியர் டிவைஸை பாமா கன்வெர்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை பாகிஸ்தான் ஏற்படுத்த போகுது. இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து இவங்களுக்கு கீழே ஒரு டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் ஹெட்டாக இருக்கிறாரு ஆர்யா அவர்கள் வந்து. இப்போ இவங்க இங்கேருந்து போய் அந்த நியூக்ளியர் டிவைஸை திரும்ப கொண்டு வந்தாங்களா, சரத்குமார் சாரை உயிரோட மீட்டு கொண்டு வந்தாங்களா, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார் அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்துருக்கிறாங்க. படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவலாக பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, பயங்கர ரிச்சாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து கௌதம் கார்த்திக் சார் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தார். டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஆர்யா அவர்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக ஓப்பனிங்கில் ஒரு மணி லாண்ட்ரிங்கில் வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்து கிளைமேக்ஸில் ஆர்யா அவர்களுக்கும் கௌதம் கார்த்திக் அவர் 2 பேருக்குள்ள ஃபைட் சீக்வன்ஸ் 2மே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் எனக்கு பெரிய நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. அடுத்தடுத்து என்னன்னு சுவாரஸ்யப்படுத்துறதுல டைரக்டர் கொஞ்சம் கோட்டை விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு நியூக்ளியர் டிவைஸை வச்சு இந்தியாவை வந்து பேரழிவை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது நடக்காது, கண்டிப்பாக தடுத்துருவாங்க. அது எப்படி தடுக்கிறாங்கிறது தானே சுவாரஸ்யமாகவே இருக்கணும். அந்த சுவாரஸ்யம் இதில் குறைவாக இருந்ததா நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ட்ரோல் சீன் அவங்க பயங்கர ட்விஸ்ட்டுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்ட்ரோல் சீன் வந்து ஈஸியாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஆர்யா அவர்களுடைய தங்கச்சியாக பண்ணியிருந்தாங்க. அது ஆர்யாவோட தங்கச்சி இல்லைங்கிறது இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லேயே நல்லா தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்யா அவர்களோட தங்கச்சியாக பண்ணியிருந்த அதுல்யா ரவி வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அப்படியே பார்க்குறதுக்கு வெடி படத்தில் வந்து விஷால் சாரும் அந்த பூனம் கவுரும் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் அப்படியே டிட்டோ காப்பி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு நெகட்டிவாக தான் பட்டுச்சு. ஓவராலாக பார்த்து முடிக்கும்போது நிறைய பாசிட்டிவாக பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருந்ததுக்கு அப்புறமும் ஸ்க்ரீன் ப்ளேல கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓவராலாக படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.